ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிஎட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 10 மார்க். ஸோ எந்த டாபிக்னா லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். யூனிட் 1ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா, எக்ஸ்பிளைன் த பர்சனல் அண்ட் பெடகாலஜிக்கல் இன்டெகிரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். இது நான் புக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்கான பிடிஎஃப் வந்து நான் எடுத்து அதுக்கான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நீங்கள் மோஸ்ட்டாக நான் உங்ககிட்ட என்ன நான் ஐடியா கொடுக்க போறேன்னா, எந்த கொஸ்டினை பார்த்தாலும் முதல்ல சினாப்சிஸ் எழுதிட்டு இன்ட்ரொடக்ஷனு, கன்க்ளூஷனு அதுக்கு உள்ள ரிலவெண்ட்டான இதை நீங்கள் புக்கில் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்றவங்க கொடுக்குற நோட்ஸை பார்க்குறத விட புக்கு பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களா டாப்பிக்கான அதான் ஹெட்டிங்ஸ் எழுதி வச்சுட்டு நீங்கள் உள்ளே கொண்டு போய் அதோட ப்ரீஃபாக நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. மெயினாக டெக்கரேஷன் விதவிதமாக இம்பார்ட்டன்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் கீழே அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுங்க. அதாவது சினாப்சிஸே டப்பா போடுறதுக்கு பதிலா சம்திங் ஓவல் மாதிரி ஷேப் போட்டுக்கிட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணுங்க. விதவிதமா டிசைன் பண்ணி அதே டைப்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்ல டைப்ஸோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா, அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி அங்கங்க மாத்தி மாத்தி ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் குடுத்துட்டு சைட் ஹெட்டிங்லாம் விதவிதமான டயகிராமேட்டிக்ஸா குடுத்து கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. செகண்ட் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் கமெண்ட் ஆன் த மோட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் லாங்குவேஜ். பேஜ் நம்பர் 12 புக்ல இருக்கு. எல்லாமே நான் தெளிவா குடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் புக் பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். அதோட தமிழ் தமிழ் மீடியம் புக்ஸும் அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். உட்காந்து பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு டீட்டெயில்டா உள்ள ஓவர்வியூ பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோலயும் இதே மாரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து வச்சு அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்ததுலருந்து வந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. யூனிட் 2ல வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ நான் குடுத்துருக்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருப்பீங்க. எப்படியும் பிடிஎஃபா கூட நீங்க அதாவது ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ரிலவென்ட்டா நீங்க படிச்சாலே போதும். இன்னும் சில விஷயம்னா ஸ்கின்னர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின நீங்க பார்க்க முடிஞ்சா பாருங்க. ஓகேங்களா? மத்தபடி வேற எதுவும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? அதோட மதர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா நீங்க பார்த்து வைக்கணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். யூனிட் 4ம் யூனிட் 5லும் 2 கொஸ்டின் தான் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். மத்ததெல்லாம் எல்லாமே நீங்க மாத்தி மாத்தி டிஸ்கிரைபு, எஸ்ஏஏ இல்ல டிஃபரன்ஷியேட்டு ஸோ அது ரிலவென்ட்டா தான் கேட்க போறான். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு எழுதுங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். தெளிவா எழுதுங்க. அண்டர்லைன் போட்டு எழுதுங்க. டயகிராமேட்டிக்ஸ் அப்பப்ப காட்டுங்க. இன்ட்ரோடக்ஷனு, கன்க்ளூஷனு. முன்னுரையும், முடிவுரையும் காட்டி எழுதிருங்கப்பா. எழுதிட்டு அதுக்குள்ள டாபிக் ஹெட்டிங் லைன்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இது போதும் மேக்ஸிமம் ஒரு 5 பேஜ் நீங்க எழுதி 5 மார்க்குக்கு ஒரு 3 பேஜ் எழுதினாலே போதும். பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இதில நீங்க கன்டென்ட்ட மட்டும் நீங்க படிச்சு எழுதினீங்கன்னா, கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க. சரி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பெடகாலஜி வந்து அதுக்கு ரிலவென்ட்டான டாபிக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.